ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க்கில் லெஃப்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் ஆனால் மேக்ஸிமம் அதிகமாக அடிக்கடி எது கேட்பாங்க அப்படின்னா லெஃப்ட் சம் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏபி இருவரும் ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பார்கள். 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம முறைப்படி போடணும், ஃபார்முலாஸ் வச்சு போடணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். இதுக்கு சின்னோண்டு ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ பி இருவரும் ஒரு வேலை முறையை 12 நாட்கள் 18 நாட்களில் முடிப்பார்கள். இப்போ மேக்ஸிமம் லெஃப்ட் சம் வந்தாலே நம்மளுக்கு ஆன்சரை எப்படி வரணும் அப்படின்னா 1 = 1 அப்படின்னு வரணும். 1 = 1 இந்த மாதிரி தான் நம்ம அமைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ பின்னு போட்டுக்கிறோம். இப்போ ஏக்கு என்ன வேல்யூ 12 நாட்கள், பிக்கு 18 நாட்கள். அப்போ என்ன செய்யணும்னா ஏ பின்னு பிரிச்சுக்கணும். இப்போ ஏ ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு ப்ளஸ் போட்டு அதே மாதிரி பிக்கு கோடு போட்டு ஈக்குவல் டு 1ன்னு போட்டுருங்க. இப்போ என்ன செய்யணும், ஏக்கு 12 நாட்கள், பிக்கு 18 நாட்கள் ஈக்குவல் டு 1. அப்புறம் 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார் இல்லையா? அந்த 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். அப்போ அந்த 4 கொண்டு ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏக்கு மேலே போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இது என்ன செய்யலாம், அடிக்கலாம் இல்லையா? 1 நாங்க 3 12 அப்படின்னு போட்டுடும். ஆனால் பி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகேவா? வேலையை அப்போ பி மட்டும் முடிக்கிறார் இனி வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு? மீதி வேலையை பி மட்டும்தான் முடிக்கிறார். அப்போ நம்ம பி மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிற வேலையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கிறோம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் 1/3ன்னு வந்துடுது. ப்ளஸ் x/18 ஈக்குவல் டு 1. இப்போ இது எப்படின்னா ஆப்ஷனலில் நம்ம பார்க்கணும். இது லெஃப்ட் சம்மில் மேக்ஸிமம் நம்ம ஆப்ஷனல்லேருந்து நம்ம வந்தோன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஏ ஆப்ஷன் 30, பி 20, சி 12, டி 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1/3 ப்ளஸ் x/18 ஈக்குவல் 1. இப்போ நமக்கு இங்கேயே என்ன வரணும், 3 தான் வரணும். அப்போ 3 வர்றதுக்கு என்ன செய்யலாம், இங்கே 30/18ன்னு போட்டால் நமக்கு 3 வருமாட்டுச்சா? வராது. அதே மாதிரி 20/18ன்னு போட்டால் நம்மளுக்கு கீழே 3 வராது. ஆனால் 12/18ன்னு போட்டு அடித்தோன்னா வரும் 2 ஆர் 12 3 ஆர் 18 அப்படின்னு வருது இல்லையா? அப்போ 2/3 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடுது. இப்போ பாருங்கள் 1/3 ப்ளஸ் 2/3 ஈக்குவல் டு 1. இப்போ கீழே பாருங்கள் அடிமானம் 2 சேமாக இருக்கா? அப்போ சேமாக இருந்தால் என்ன செய்யணும், மேலே இருக்கிறத நம்ம கூட்டிக்கணும். அப்போ கீழே 3 காமனாக இருக்குது, அதனால் 3 போட்டுக்கிட்டு மேலே 1 + 2ன்னு இருக்கு இல்லையா, அதை கூட்டிக்கிங்க 3ன்னு வந்துடுது. அப்போ 3 அடித்து நமக்கு 1 வருது. அப்போ நமக்கு என்னது 1 = 1ன்னு வருதா? அப்போ நமக்கு சரியான ஆன்சர் எது? சி ஆன்சர் தான், 12 வருது இல்லையா? இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.